ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்னா எல்சிஃப் லேட்டர் பற்றி பார்த்தோம். ஓகேவா? எல்சிஃப் லேட்டர்ல இருந்து தான் நமக்கு ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஃப் லேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ்ல இருந்து எனக்கு வந்து எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு கீழே இருக்க கோடு வந்து என்ன பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய செனரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செனரியோக்கு என்ன யூஸ் பண்ணோம், எல்சிஃப் லேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கவுன்சிலிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபார் 200 to 180 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த இந்த கட் ஆஃபுக்குள்ளே இருந்தால் இதற்கு உள்ள இந்த இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், சம் டேட்டுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 180 to 165 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. அப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள இருந்தா என்ன பண்ணணும், இங்க என்ன பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ள என்ன பண்ணணும், அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரியான செனரியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எல்சிஃப் லெட்டர் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இதே இது போயிட்டே இருக்கு. நம்ம இப்போ 200ல இருந்து போட்டதால ஆல்மோஸ்ட் குறைஞ்சு வந்துடும். இதே இது 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் கேஸ் வருது. இதே இது இல்லைன்னா இன்னொரு கேஸ் பாருங்க. டே ஈக்குவல் டு 1, அதாவது இப்போ டோட்டலாக 7 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் டே ஈக்குவல் டு 1 இருந்தா மண்டே அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணும். அதாவது ஒரு வேரியபிள் நம்ம கிட்ட இருக்கு, இன்டீஜர் டே, இங்கே 3 அப்படிங்கிற வேல்யூ. இப்போ டே ஈக்குவல் டு 1 இங்கே 3 ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. தென் இதை ஸ்கிப் ஆயிரும். அடுத்து இதை செக் பண்ணுவோம். இதே மாதிரி அப் டு 7 டைம்ஸ் எழுதும்போது, வெறும் அப் டு 7 டைம்ஸ் எழுதும்போது இந்த கோடு என்னவாயிரும்னா ரீடபிலிட்டி குறைஞ்சிரும். பார்க்கறதே கோடு வந்து மெஸ்ஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கோடு வந்து ஒரு அன்கிளியரா இருக்கும். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ற அப்ப நமக்கு கோடு வந்து கிளீனராகவும் இருக்கும், ஆல்சோ மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது போக ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்விட்சுக்குரிய அந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஓகே, இதுக்குள்ள என்ன எக்ஸ்பிரஷனோ அந்த எக்ஸ்பிரஷனை நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் கூட வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து நான் இன்டீஜர் டே 3 அப்படின்னு கொடுத்துருந்தோமா, இப்போ இந்த டேவை தான் நான் செக் பண்ண போறேன். அப்போ இந்த டே அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் அதுக்கு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த கீவேர்டு என்னன்னா கேஸ். நம்ம இங்க என்ன வேல்யூ யூஸ் பண்றோம், இன்டிஜர் வேல்யூ. அப்போ 1 கோலன் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், மண்டே. மண்டே பிரிண்ட் ஆகணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதுல எனக்கு மண்டே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்றோம், பிரேக். பிரேக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயினா இது கூடயே எனக்கு இந்த கோடை முடிச்சிரு. அதுக்கடுத்து கேஸ் 2 அதே மாதிரி கேஸ் என் வரையும் என்ன பண்ணாத, ரன் பண்ணிட்டு நேரத்தை வீணாக்காத. அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிரேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து என்னது, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று இருக்கு, மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா எல்சிஃப் லெட்டருக்கும் ஸ்விட்சுக்கும், அதை போக போக பார்ப்போம். ஓகேவா? அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் சிண்டெக்ஸ். ஓகேவா? இது வந்து இப்போ ரியல் டைம் வேல்டுனா இப்போ டே வீக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதற்குரிய கோடு நமக்கு வேணுமா, இந்த கோடுலாம் எழுதிடுவீங்க. இது சரி, ஓகே. ஸோ இங்கே ஏற்கனவே கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிஃபால்ட்டை நான் தூக்கிடுறேன். கேஸ் 1 ஓகே. ஜென்ரல் சிண்டெக்ஸ் வந்து பிரேக்கு, தென் இங்கே ஒரு பிரேக். ஓகேவா? இப்போ இந்த அடுத்த டவுட் ஒன்று, இதுக்குள்ள கர்லி பேசஸ் போட்டால் என்ன ஆகுமா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துருவோமா ரன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே. இப்போ நம்ம டே வந்து என்ன 2ன்னு கொடுத்துருக்கோம்ப்பா, இன்டிஜர் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு வந்து இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த டிஃபால்ட் கீவேர்டு இப்போதைக்கு வேணாம், நான் சொல்லலை. இந்த 2 உள்ள வரும். ஓகே, 2 உள்ள வந்ததுக்கப்புறம் டே ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத செக் பண்ணும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது டே 1ன்னு இருக்கும். அப்போ 1 ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். கண்டிஷன் வந்து என்னது, ஃபால்ஸு. என்ன ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து டேயோட வேல்யூ என்னது, 2 ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து 2 ஸ்டெப் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேர்லி பேசஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே, இப்போ இந்த பிரேக்கை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின். இந்த இடத்துல இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. பிரேக் எதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பிரேக் இல்லை, இந்த இடத்துலையும் பிரேக் இல்லை. ஓகேவா, நம்ம சுத்தமாக இந்த கோடிலே நம்ம என்ன பண்ணலை, பிரேக்குங்கிறத யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டே ஒன்றுங்கும் போது எனக்கு மண்டே பிரிண்ட் ஆகினதோட நின்றுக்குதா, இல்லை டூஸ்டே வெனஸ்டே எல்லாம் பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம்னா, டே 1 அப்படிங்கிறத என்ன பண்ணா இங்கே வந்துச்சு வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 செக் பண்ணுச்சு. என்னாச்சு, கண்டிஷன் ட்ரூ, இது ரன் ஆச்சு. தென் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து செக் பண்ணா கண்டிஷன் 1 ஈக்குவல் டு 2, ஓகே 1 ஈக்குவல் டு 2 கண்டிஷன் ஃபெயில்டு. அப்புறம் ஏன் இவர் என்ன ஆனா தென் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ரன் ஆச்சு அப்படிங்கிற டவுட் வரணும். வந்துச்சா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஸ்விட்சை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து ரிமைனிங்ல இருக்க பிளாக் ஆஃப் கோட் அதான் கேஸ் ஒன் அதுக்கப்புறம் வர கேசஸ்லாம் என்ன பண்ணாதுன்னா கண்டிஷன்லாம் செக் பண்ணாது. அது இது ரன் ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் ட்ரூ, அதாவது இந்த கேஸ் வந்து ட்ரூ, இது ரன் ஆயிடுச்சு. ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாவா என்ன செக் பண்ணும்னா, இதுக்கு அப்புறம் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லையா அதுக்கடுத்து என்ன இருக்கோ அவனை ரன் பண்ணு. ஓகே ரன் பண்ணு, கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு இருக்காத. அதனால 2 ஸ்டெப் ரன் ஆயிட்டான். அதுக்கு அடுத்து பிரேக் இருக்கான்னு செக் பண்ணும். இல்ல, அப்ப அடுத்து என்ன இருக்கானோ அவனே ரன் பண்ணு. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அப்ப இதை எப்போ க்ளோஸ் பண்ணுவான் அப்படின்னா, ஒருவேளை டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி, ஓகேவா, டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்டர் த வேல்யூ பிட்வீன் 1 to 3 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த டிஃபால்ட் பிளாக் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ரேஞ்சை தாண்டி வருது. ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சை தாண்டி வரப்ப நான் என்ன பண்ணணும், யூசருக்கு ஏதாவது சொல்லணும், ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அப்பா அந்த ரேஞ்சுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுங்கப்பா, அவுட் ஆஃப் ரேஞ்ச் போகுது, ஓகேவா, அதாவது இது எல்லாமே ஃபெயில்ட் ஆயிடுச்சுங்க போது அப்போ எனக்கு இந்த டிஃபால்ட் பிளாக் ரன் ஆகும். இப்போ பிரேக்கே இல்லை, இப்போ டிஃபால்ட்டு சேர்ந்து ரன் ஆகுமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஆமா, டிஃபால்ட்டு சேர்ந்து ரன் ஆகுது. ஸோ அன்டில் அன்லெஸ் என்ன பண்ணுவோம், கடைசி வரையும் பிரேக் இல்லைன்னா ரன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட வேல்யூ 4 மாத்துறோம். இப்போ 4 மாத்துறப்ப பிரேக்கும் இல்லை, இவனா ரன் பண்ணுவானா அப்படின்னு பார்ப்போம். ரன் பண்ணும், பிரிண்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை, பிரிண்ட் ஆகலை. டிஃபால்ட் பிளாக் மட்டும் தான் என்ன பண்ணுது, பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்கேயும் வந்து கண்டிஷனை செக் பண்ணுச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஃபெயில்டுனால என்ன பண்ணல, ரன் பண்ணல. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்குன்னா இவன் ரன் ஆவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆக மாட்டான். ஏன்னா கண்டிஷன் அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. 3 ரன் ஆகுமா, கண்டிப்பா ஆகும். ஏன்னா நம்ம தான் பிரேக் கொடுக்கவே இல்லையே. ஓகே, அப்போ பிரேக் எதுக்குன்னு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். தென் இந்த பிரேக் இல்லாம இந்த ஃபால் ஆகுது பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால் த்ரூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஜாவால ஃபால் த்ரூ ப்ராப்ளம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா, வித்தவுட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆல் த கேசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் எங்கதுல, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகேவா, ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்சிஃப் லேட்டரும் ஸ்விட்சும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீடபிலிட்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஜென்ரல் டைம், அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. மெயினா இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஸ்விட்சில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் நம்மளால செக் பண்ண முடியாது. கண்டிஷன் செக் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் தான் வச்சு செக் பண்ண முடியும். இந்த 2 இருக்கா, இந்த 2 கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதான் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியுமே தவிர 2க்கு மேல அல்லது 2க்கு கீழே எது இருந்தாலும் பிரிண்ட் பண்ணு, இப்போ 2க்கு கீழே அதாவது லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னா எல்சிஃப் லேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, கேன் செக் கண்டிஷன் அண்ட் ரேஞ்சஸ். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூஸ்னா அதாவது ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஃபிக்ஸ்டு வேல்யூனா இந்த 2 இருக்கானா அப்படின்னு ஒவ்வொரு கேஸ்ல செக் பண்ணு. செக் பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்த 2க்கு மேல இருக்கா இல்ல 2க்கு கீழே இருக்கா அப்படிங்கிற ரேஞ்ச் எல்லாம் என்ன பண்ணாது, செக் பண்ணாது. எது, ஸ்விட்ச். அதே மாதிரி ரிலேஷனல் ஆபரேட்டரை எல்சிஃப் லேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும், ஸ்விட்ச் வந்து சப்போர்ட் பண்ணாது. இது எங்க யூஸ் பண்ணுவோம், மெயினா பாத்தீங்கன்னா ரூல்ஸ் கண்டிஷன்ஸ். இது எப்ப பாத்தீங்கன்னா ஒரு மெனு பேஸ்டு அந்த மாதிரி கேஸுக்கு, மெனு டிரைவன் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா
இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு 2 இருந்தால் எது எம்ப்ளாயி வந்து அப்டேட் பண்ணு. ஓகேவா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ நேற்று சொன்ன மாதிரி, அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எதை ரியல் டைமில் எங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கிட்டு சோலார் எனர்ஜி பற்றி நம்ம படிக்கிறதோ அது வந்து கிடையாது. அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் சிந்தனை வருது அப்படிங்கிறதா வருமே தவிர, அது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் கிடையாது. ஒரு ஐடியாங்கிறது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, நமக்கு அதை பத்தின பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கோமோ அதுக்கு ரிலேட்டபிளான ஐடியா வரும்போது தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய அந்த இது வரும். ஸோ அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அந்த தைரியம் வரும்னா, அதை பத்தின ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கணும். ஆல்சோ நம்ம படிச்சதை ரியல் டைம்ல கொண்டு போய் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ண தெரியும். அதாவது ரியல் டைமா நடக்கிற அந்த சில விஷயங்கள் கூட நம்மளால என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ உங்கள்ட்ட கண்டிஷன் வருது, மல்டிபிள் கண்டிஷன் வருது. ஏன் இந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டாலே என்ன பண்ண சொன்னாங்க, எல்ஸ் இஃப் லெட்டர் யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நானே அதான் சொன்னேன். இந்த மாதிரி வந்துச்சு 200 to 180 180 இதுவுமே என்னது ரேஞ்ச் பேஸ்ட் கண்டிஷன் தானே. நான் எல்ஸ் இஃப் லெட்டர் யூஸ் பண்ண போனேன். ஸோ இதை வந்து ஸ்விட்ச்ல பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா இது ரேஞ்சில் கவுன்சிலிங் பற்றி இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னோம். ஸ்விட்சில் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. அதுக்காக தான் எடுத்தது இதை சொன்னேன் நான். உனக்கு இந்த டவுட் வந்திருக்கும் இப்போ நான் சொல்லும் போதே. அப்போ நீ ஆரம்பிச்சப்பயே நீ இப்படி தானப்பா ஆரம்பிச்ச அப்படின்னு. நான் ஆரம்பிச்சப்பவே இந்த டே 1 டே 2னா ரெகுலராக இருக்குமேங்கிறாக நான் இப்படி ஆரம்பிச்சேன் கவுன்சிலிங் கதையை எடுத்து வந்து. ஓகேவா, ஓகே. பிரேக் எதுக்குன்னு சொல்லியாச்சு. ஃபால் த்ரூனா என்னன்னு சொல்லிட்டேன். டிஃபால்ட் பிளாக் எதுக்குன்னு சொல்லியாச்சு. ட்ரிவன். அடுத்து டேட்டா டைப்ஸ். என்ன மாதிரியான டேட்டா டைப் வந்து ஸ்விட்ச்கேஸ் சப்போர்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. பைட்டு, ஷார்ட்டு, கேரு, இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, எனும் வந்து இதுவரையும் நான் சொல்லலை. அதாவது இந்த சீரீஸில் சொல்லலை, அது நான் சொல்கிறேன். அது ஒரு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். அது ஸ்ட்ரிங்கு, அரே, இந்த எனும் எல்லாம் சேர்த்து தனியாக சொல்லலாம். ஸோ அப்போ சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, ஸ்ட்ரிங்கை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் கூட நான் போட்டு கட்டவா. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பில் 2ங்கிற வேல்யூலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்கை அதை 2 பாஸ் பண்ணிடலாம். இல்லை ஓகேவா. இப்போ இங்கேயே என்ன பண்ணிடுறோம், 2 ஸ்ட்ரிங்காகவே பாஸ் பண்ணிடுவோம். 2 ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் சாரி, அதான் டபுள் கோட்ஸில் ஏதாவது கேரக்டர் இருக்குனாலே அது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்குப்பா. அதாவது ப்ரோக்ராம் பற்றின ஐடியா இல்லாதவங்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ரிங் இது வரையும் நாம் சொல்லலை. ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து டூ ஸ்டேன்னு கொடுத்துருக்கணும். தென் இங்கேயும் டூ ஸ்டே மண்டே அந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கணும். நான் சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணலாம். கேரக்டர் அண்ட் ஷார்ட் பைட் இதெல்லாம் பாஸ் பண்ணலாம். எது இன்வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு டபுள். ஏன் ஃப்ளோட் டபுள் இன்வேலிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் டபுள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது என்ன மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வேல்யூ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு. நீங்கள் அந்த இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோட்டிங் ஓவர்ஃப்ளோ போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் என்ன ரெப்ரசன்டேஷனில் வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, அது கொஞ்சம் பார்க்கும்போது லைட்டாக கடியாக இருந்திருக்கும், உடனே ஸ்கிப் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்துட்டு வாங்க. அப்போ அது என்ன மாதிரியான இதில் ஸ்டோர் ஆகணும் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். IEEE 8754 அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஸ்டோர் ஆகிறப்ப எனக்கு உதாரணத்துக்கு ஒருவேளை 0.1 ப்ளஸ் 0.2 அப்படிங்கிற வேல்யூவை எக்ஸாக்டாக 0.3ன்னு வந்து என்ன பண்ணியிருக்காது, ஸ்டோர் ஆகிருக்காது. அப்போ ஓகேவா, என்னது எக்ஸாக்டாக 0.3 வேணா இங்கே ஒரு லைனை கூட டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த கோடு வந்து ஐ திங்க் லைன் போயிட்டே இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடை நான் டிலீட் பண்ணிடலாம்ப்பா, தேவையில்லை. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல 0.1 தானையா சொன்னேன். ஓகே, 0.1 ப்ளஸ் 0.2 சாரி செமிகோலன் கிடையாது 2 பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு. ஓகேவா, நம்ம 0.3 தானே நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே பாருங்க எண்டில் என்ன முடியுது, 4ன்னு முடியுது. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணலை, ஸ்டோர் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப
என்ன ஆனா ஸ்விட்ச் கேஸை பொறுத்தவரை என்ன பண்ணலாம், நமக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கணும். ஓகே, ஃபிக்ஸ்டு வேல்யூனா ஸ்டேட்டிக்கா இருக்கணும். அப்பதான் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுனா தான் அந்த கேஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால ஃப்ளோட் டேபிள் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. அடுத்து பூலியன். பூலியனை பொறுத்தவரையும் நமக்கு ரெண்டு கண்டிஷன், சாரி ரெண்டு அவுட்புட் தான். என்ன அவுட்புட்? ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இதுக்கு எதுக்கு ஸ்விட்ச் கேஸ் தேவையா? இஃப் எல்ஸே போதும். ஓகே. தென் லாங். லாங்கருடைய சைஸ் என்னப்பா? ஐ திங்க் 8 பைட்ஸ்னு நினைக்கிறேன். ஓகேவா? 8 பைட்ஸ்னா ஆல்மோஸ்ட் 64 பிட். இது வந்து என்னன்னா ஒரு லார்ஜர் சைஸ். ஆனால் ஸ்விட்ச் வந்து ட்ரெடிஷ்னலாக எதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால லாங்கர் சைஸ் வந்து என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? இதெல்லாம் இன்வேலிட். ஏன் காரணமும் சொல்லியாச்சு. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. இப்போ இன்டர்வியூவில் நம்மள்ட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பார்க்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸ்விட்ச் 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னு. பிரேக் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ பிரேக் இல்லாமல் இருக்குன்னா என்ன நடக்கும்? இப்போ தான் நான் சொன்னேன், ஃபால் த்ரூ ப்ராப்ளம் நடக்கும். ஓகேவா? இப்போ ஃபால் த்ரூ ப்ராப்ளம் நடந்தால் என்ன அவுட்புட் அப்படிங்கிறத நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கங்க. ஓகே. தென் 5 அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து எக்ஸுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. தென் இது எங்கேயா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக இருக்குன்னா, டிஃபால்ட் பிளாக் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து எல்லா கேஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கணும், ஸ்டார்டிங்லேயே இருக்கலாம், மிடிலையும் இருக்கலாம். ஸோ அதை சொல்றதுக்காக நான் வச்சிருக்கேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்ஸ் அண்ட் எஃப் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதை பார்த்துங்க. எதுக்காக பிரேக் அப்படிங்கிற சொல்லிட்டேன். ஃபால் த்ரூனா என்ன சொல்லியாச்சு. டிஃபால்ட் மேண்டட்ரியா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, ஆனால் வச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி கேன் டிஃபால்ட் அப்பியர் எனிவேர் இப்போ தான் சொன்னேன். அதே மாதிரி டூப்ளிகேட் வழி, இதுக்கு என்னப்பா அவுட்புட் வரும், இதை செக் பண்ணுங்க. ஓகேவா? இதை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு என்ன வரும் பாருங்க, கம்பைல் டைம் எரரில் வரும். ஓகேவா? கம்பைல் டைம் எரர் த்ரோ பண்ணும். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்விட்ச் சப்போர்ட்ஸ் ஒன்லி எக்ஸாக்ட் வேல்யூ மேட்சிங் யூசிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது என்ன ட்ரெடிஷ்னல் ஸ்விட்ச்னு சொல்லிட்டு வர, அப்போ வேற ஏதாவது ஸ்விட்ச் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. மாடர்ன் ஸ்விட்ச் கேஸ் இருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து ஜாவாவில் 14 வெர்ஷனுக்கு அப்புறம் இருக்கும். ஓகே, 14க்கு அப்புறம் வந்த ஜேடிக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்கே வந்து ஜேடிகே 7ல இருந்தாப்பா சப்போர்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ல வந்து சப்போர்ட் ஆகாது. ஒருவேளை நீங்க வந்து ஜேடிகே 5, 6லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வைங்க, அங்கெல்லாம் வந்து இது பண்ணாது. ஜேடிகே 7ல இருந்தால் நிறைய ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒன்றுலாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்னங்கிறது நம்ம ஜாவா ஃபர்ஸ்ட் கோர் ஜாவா முடிச்சதுக்கு இதெல்லாம் அட்வான்ஸ்டில் உள்ள போயிடுவான். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஜாவா 7க்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கே என்ன பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு. அடுத்த கேள்வி இதுதான் முக்கியமான கேள்வி. எப்போ எல்ஸ் பிளேடர் யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் யூஸ் பண்ணணும்? கரெக்டாக கவனிச்சு, ஒருவேளை நான் சொன்னது புரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் புரியும். ஏன் கண்டிஷன் ரேஞ்செலாம் வருதுன்னா அதில் வந்து ஸ்விட்ச் கேஸால் பண்ண முடியாது. நம்ம எல்ஸ் பிளேடர் போகணும். ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக ஸ்விட்ச் கேஸ் போயிடலாம். அப்படிங்கிறதான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பேசுகிற ஒருவேளை அந்த ஆடியோ ஐ திங்க் இவ்வளோ தான் பேச முடியுது, அதுக்கு மீறி பேச முடியல. கொஞ்சம் நீங்கள் ஒருவேளை ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் அல்லது லேப்டாப்பில் பாருங்கள். ஓகேவா? இதுக்கு மீறி பேசினோம்னா ஒரு மாதிரி இருக்குது, எனக்கே த்ரோட்லாம் பெயின் வந்துடுது. தேங்க்யூ.